மீடியா உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறது. நான் கான்ஸ்டன்டா ஜெயக்குமார். ஆலு பரோட்டா பண்றது எப்படி அப்படின்னு இன்னைக்கு பார்ப்போம். இந்த ஆலு பரோட்டா அல்லது உருளைக்கிழங்கு பரோட்டா அப்படின்னு இதை சொல்லலாம். உருளைக்கிழங்கு வந்து ஒரு பூரண மாதிரி பண்ணி அதை சப்பாத்திக்குள்ள வச்சு சப்பாத்தி தேய்ச்சா அதை உருளைக்கிழங்கு பரோட்டா அப்படின்னு இது ஒரு ரொம்பவே பிரபலமான ஒரு சுவையான சிற்றுண்டி. இதை வந்து நம்மளுடைய வடநாடுகள்ல ரொம்ப ஃபேமஸ். இப்ப நம்ம ஊர்லயும் இதை எல்லாரும் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்களுக்கு சப்பாத்தி தனியா சப்ஜி தனியா பண்றதுக்கு இது மொத்தமா உள்ள வச்சு சுவையாகவும் சுலபமாகவும் உருளைக்கிழங்கு பரோட்டாவை பண்றது பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ வேக வைத்து தோல் உரித்த உருளைக்கிழங்கு, 1/2 கப் பொடியாக அரிந்த வெங்காயம், 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/2 தேக்கரண்டி மிளகாய் தூள், 1/4 தேக்கரண்டி பெருங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடியாக அரிந்தது, சிறிது துண்டு இஞ்சி பொடியாக அரிந்தது, சிறிது கொத்தமல்லி தலைகள் மற்றும் தாளிப்பதற்கு கடுகு, சீரகம், கடைசியில் பிழிவதற்கு 1/2 எலுமிச்சை பழத்தின் சாறு, உப்பு, எண்ணெய் மற்றும் சப்பாத்திக்கு பிசைந்த மிருதுவான மாவு. முதலில் மசாலா தயாரிக்கும் முறையை பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு வாயகன்ற வானலி அல்லது அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றினதும் கடுகை வெடிக்க விடணும். நான் எப்போதும் சொல்றது போல கடுகு வெடிப்பது ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு பதம் நம்மளுடைய சமையல்ல. அது வெடித்து அதிலிருந்து உள்ளிருந்து வர்ற ஒரு விதமான வாயு தான் ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். அதனால கடுகு வெடிக்க விட்டதுக்கு அப்புறமே நீங்கள் சமையலை தொடர வேண்டும். கடுகு வெடிக்கும் போது ஜீரகத்தை போட்டுடலாம். அடுத்தது இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், வெங்காயம் நல்லா மிருதுவாகிற வரைக்கும் வதங்கணும். மிதமான தீயில வச்சு லேசாக வதக்கிடலாம். வெங்காயம் வதக்கிறத சுலபமாக்கிறதுக்கு வெங்காயம் போட்ட உடனே லேசாக அது மேலே உப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கின உடனே உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் மசிச்சும் போடலாம், போட்டுட்டும் மசிக்கலாம். இது வந்து நான் இந்த மாதிரி அடுப்பாக இருக்கிறதுனால இது இப்படியே பண்ணுறேன். நீங்கள் வந்து இப்படி பண்ணினாலும் சரி, இல்லை அடுப்பில் வந்து கேஸ் அடுப்பாக இருந்தால் இப்படி பண்ணும்போது அது கமுந்துடும். அதனால் ஜாக்கிரதையாக இப்படி மசிச்சே போடணும்னா போட்டுருங்க. பாருங்கள், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், எலுமிச்சை சாறு பிழிஞ்சதும் அடுப்பானச்சு இறக்கிடலாம். இதில் வேகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா அவ்வளோதான். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து எந்த ஒரு பொருள். அதை தவிரவும் நம்ம இதை சப்பாத்தியில் திரும்பவும் வச்சு வேக வைக்க போடுறதுனால இது ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. 5 நிமிடங்களில் இதை வந்து தயார் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுடைய உள்ள வைக்க வேண்டிய மசாலா தயாராகிடுச்சு. இப்போ இது லேசாக ஆறணும். ஆறுனா தான் சப்பாத்தி மாவுக்குள்ளே வைக்க முடியும்.
நான் வந்து காய்ந்த கொத்தமல்லி இலைகளை உபயோகப்படுத்துகிறேன். நீங்கள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கிறதையே அப்படியே உபயோகப்படுத்தலாம். எப்போவுமே கிடைக்காதனால நான் கொஞ்சம் பார்த்து அந்த மாதிரி காய்ந்த அல்லது ஃப்ரீசரில் வச்ச இலையை உபயோகப்படுத்துகிறேன். இப்போ பரோட்டா தேய்க்கிற விதத்தை பார்க்கலாம். சிறு உருண்டை சப்பாத்தி மாவு எடுத்துக்கோங்க. இந்த சப்பாத்தி மாவு பிசைகிறத வேறு ஒரு வீடியோவில் நாங்கள் ஏற்கனவே காமிச்சிருக்கோம். ஃபுல்கா சப்பாத்தி அல்லது மிருதுவான சப்பாத்தி பண்ணுற முறையை பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த முறையை பார்த்துட்டு மாவு பிசைஞ்சு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம பரோட்டா பண்ணலாம். இந்த மாவு இந்த மாதிரி ஒரு சிறு வட்ட வடிவத்துக்கு பண்ணிட்டு இதில் உலர்ந்த கோதுமை மாவு அதையும் எடுத்து அழுத்தமே கொடுக்காம லேசாக சப்பாத்தியாக இதை தேய்ச்சிக்கணும். இவ்வளவுதான். இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. நல்லா திக்கா இருக்கணும் இது. இப்போ மசாலா இருக்கு இல்லைங்களா, இது ஒரு உருண்டை. இது எதுக்குள்ள வச்சுக்கலாம். சுவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சுவையான பரோட்டாக்கள் தயாரிக்கும் முதல் படியை பார்த்துட்டோம். இப்போ நான் சப்பாத்தியில் சொன்னது மாதிரி தான் அதிகமான அழுத்தம் கொடுக்காம இந்த மாவை இந்த உருண்டைகளை லேசாக இப்படி பரட்டி விடுங்க. நல்ல போதுமான அளவு மாவு தேய்ச்சிக்கோங்க, ஏன்னா ஒட்டிக்கும். இது இப்போ அடுப்பில் போட்டு எடுக்கலாம். முதல்ல நல்லா தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. சூடான தோசைக்கல்லை நம்மளுடைய தேய்த்து வைச்ச உருளைக்கிழங்கு சப்பாத்தியை போட்டுடுறோம். கல் நல்லா சூடாக இருக்கணும். அது ஒரு முக்கியமான பதம் இதுக்கு. பார்த்தீங்கன்னா லேசாக அங்கங்கே எழும்பி நிற்கும். அப்போ இப்படி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு எண்ணெய் அல்லது நெய், குழந்தைகள் பெரியவங்க சாப்பிட்றத பொறுத்து நீங்கள் நெய் அல்லது எண்ணெயை எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, ரொம்ப வாசனை வருது எனக்கு இங்கே. இந்த எண்ணெய், சப்பாத்தி மற்றும் உருளைக்கிழங்கு மசாலா இது ஏற்கனவே வெந்ததுனால நம்ம ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், சப்பாத்தி வந்து அழகாக எழும்பி வந்திருக்கு. நல்ல ஒரு நிறம் கிடைச்சிருக்கு இதுக்கு. இப்போ நம்மளுடைய மிருதுவான பரோட்டாக்கள் தயாராயிடுச்சு. என்ன நண்பர்களே, சுவையான ஆலு பரோட்டா அல்லது உருளைக்கிழங்கு பரோட்டா செய்முறையை பார்த்தீங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு சுவையான நம்மளுடைய பரோட்டா தயார். உடனே சாப்பிட்டுடலாம். நண்பர்களே, தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. நன்றி, வணக்கம்.